போகிறோம்னா, நம்ம வந்து திருவிழா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த திருவிழா வந்து புத்தூரில் நடந்தது. நான் வந்து சென்னையில் படிக்கிறேன். இந்த லீவுக்கு தான் நான் வந்தேன். திருவிழா வந்து நடந்தது. அதில் தேர்லாம் போச்சு. தேர் மொத்தமாக 7 தேர் இருக்கும். சின்ன தேர்லாம் அந்த மகாபாரதம் இருக்கும்ல, அந்த கேரக்டர்ஸ்னால் சின்ன தேர் இருக்கும். பெரிய தேரில் பெருமாள் போவார். அவ்வளோ. வேறு அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போது அடுத்த வாரம், இந்த வாரம் வந்து நான் இண்டிபெண்டன்ஸ் டே, கிருஷ்ண ஜெயந்தி அண்ட் சண்டே இந்த 3 லீவுக்கு வந்து நான் வந்திருக்கேன். அந்த திருவிழா கடை போடுவாங்கள்ல, அது வந்து 20 நாள் இருக்கும். நான் வந்து ஒரு வாரம் அப்படின்னு தானே வந்திருக்கேன். அதனால் கடை இருந்தது. அங்கே வந்து நம்ம என்ன வாங்கணும்னு இப்போ பார்க்கலாம். கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோபி வாங்கணும். கோபினா எப்படி பண்ணுவாங்கன்னா, கேபேஜ், கார்ன்ஃப்ளவர் மாவு அதை வச்சு பண்ணுவாங்க. அது வந்து ட்ரையாக தான் இருக்கும். இது வந்து எப்படி வெட்டாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இது சாஸு, சோயா சாஸ்லாம் நல்லா கிண்டிட்டு தருவாங்க சூடாக. அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்க சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணிப்பாங்க. வேறு லெவலாக இருக்குது கைஸ். நீங்கள் எப்போயாவது இந்த கோபி சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கோபின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் புத்தூர், ஆந்திர பிரதேஷ் அப்படின்றவங்க புத்தூர் கோபின்னு டைப் பண்ணுங்கள். ஒருவேளை புத்தூரில் வேறு ஏதாவது ஸ்டேட்னால் கோபின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஓகே, சாப்பிட்டாச்சு. நானும் சாப்பிட முடிச்சிட்டேன். பாடி சாப்பிட முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மலாம் இது 3 தான் வாங்கியிருக்கோம். முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், இது என்ன? ஃபேனா? இது பேட்ரி இல்லை கைஸ், கியர். அந்த ஸ்ப்ரிங் இருக்கும்ல, அது கியர் ஃபேன், மினி ஃபேன். என் முடிய பாருங்க. பயங்கரமாக காற்று வருது. 50. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50. திருவிழாவில் தான் வாங்கினேன். இது வந்து ஃபேன் எப்படின்னா இப்படியும் சுத்தம், அதுதான் இந்த ரெக்கையும் சுத்தம், இங்கே ஒரு இது இருக்குல்ல அந்த சர்க்கிள், இதுவும் சுத்தம். அதனால தான் இவ்வளோ காற்று வருது. பாருங்க, நல்லா காற்று வருது. 50 ரூபாய்க்கு ஒருத்தானா? ஒருத்துதான். என்ன, கரண்ட் இல்லாத போது எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது வேணால் போட்டுக்கலாம். நான் ஏசி கார்னால் நீங்கள் போட்டுக்கலாம், வேணாம். இது ஒன்றா எடுத்துருப்போம். செகண்ட் ஒன், இந்த ஃப்ளூட்டுனா நார்மல் ஃப்ளூட் தான் பண்ணுவேன். என்னடா சவுண்டு வரலான்னு பார்ப்பீங்க, அதுதானே. பின்னாடி ஒன்று கொடுத்துருங்க பாருங்கள், சவுண்டு இருக்கா? இது வந்து எப்படின்னா, இங்கே கம்பி மாதிரி இருக்கா, உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சாலும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கம்பி வந்து அதில் ஒரு ரவுண்டாக ஒரு பிட் மாதிரி இருக்கும். அது வந்து ஊதுறப்போ அந்த ஹேர் வைஸ் அப்படி போகும். ஆம்புலன்ஸோட கூட வருது கைஸ்.
இது சவுண்ட் நல்லா இருக்கா இல்லை இன்னொன்று வாசிக்கிறேன் அது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? ஓகே, அடுத்து தேர்டு ஒன்று என்ன வந்திருக்கோன்னா நம்ம கார் வந்திருக்கோம். கம்பெனிலாம் இல்லை, லோக்கல் தான், வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அவ்வளோ வெயிட்லெஸ் தான். ஆனால் இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மறந்து போயிடுவாங்க. இது வந்து 10 ருபீஸ் தான், வெறும் 10 ருபீஸ் தான். இருங்க, 10 ருபீஸ் ஒர்த்தா இல்லையான்னு காட்டுறேன். இது வந்து எவ்வளோன்னா 20 ருபீஸு. 20 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். அதுவும் கிறிஸ்டின் ஜெயந்தி அதுவும் வாங்கிட்டேன். ஓகே தான், ஒர்த்து தான் இது. இதெல்லாம் கொஞ்சம் ஒர்த்து இல்லாமல் இருக்கும். ஆனால் கரண்ட்டு போனால் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆனால் நல்லா காற்றடிக்குது. ஓகே, இப்போ இதோட ஒர்த்லெஸ் வைஸ் பார்க்கலாம். இருங்க, நம்ம வந்து பேட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து ரொம்ப பழைய பேட். இங்கே இருக்கிறது நம்ம சென்னையில் இருக்கிறது வந்து புது பேட் தான். இப்போ தான் ரீசெண்டாக இப்போ ஃபோன் உங்களை அடிக்கிறாரு. ஜஸ்ட் மிஸ் கைஸ், தப்பிச்சிட்டேன். இது வந்து 10 ரூபாய்க்கு ஒவ்வொரு தான் கரெக்டாக அடிக்கட்டும். காய்ஸ், தப்பிச்சிட்டே இருக்கீங்க நீங்கள். இது ஒர்த்து தான். கரெக்டாக இருக்குது, ஒர்த்தாகவும் இருக்குது. ஓகே, இந்த ப்ராடக்டில் உங்களுக்கு இதில் இந்த ரேட்டோட உங்களுக்கு எது ஒர்த்துன்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்குது. இது வந்து கேரு பேட்ரி இருந்தால் கொஞ்சம் நல்லா ரேட் இருந்திருக்கும். பேட்ரி இருந்தால் ரேட்டு கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இது கேருக்கு ஓகே தான். எக்கோ ஜஸ்ட் மிஸ். ஆனால் கீழே போட்டாலும் உடைய முடியுது. ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இது வாய்ப்பே இல்லைங்க, உடையவே கிடையாது. எது வாய்ப்பு இல்லை. ஆனால் கிளியும் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது எல்லாமே. இதுவும் நல்ல காற்று வருது. இந்த உங்களுக்கு வேணும். ஓகே, இது குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். அப்புறம் வந்து சென்னைக்கு போய் போடுறேன், இல்லைன்னா ட்ரெயினில் போகிறப்ப போடுறேன். நாளைக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கு தான் சண்டே. இது சாட்டர்டே தான் வீடியோ போடுறது. இன்னைக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி. ஓகே, நாளைக்கு சண்டே. நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம். போகிறப்போ வந்து ட்ரெயினில் போகிறப்போ வேணால் வீடியோ போடுறேன். ஓகே, நீங்கள் கோபி இருக்குல்ல, அந்த நான் கோபி சாப்பிட்டேன்ல, கோபி எத்தனை பேர் சாப்பிட்றீங்க, அதுவும் புத்தூரில் எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னா, புத்தூரில் சாப்பிட்ருக்கீங்கன்னா ஒரு வாட்டியாச்சு புத்தூர் கோபின்னு போடுவாங்க. இல்லைன்னா உங்கள் ஊரில் சாப்பிட்ருக்கீங்கன்னா உங்கள் ஊர் பேரும் கோபின்னு போடுவாங்க. ஓகே, பை காய்ஸ். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மறக்காமல் அந்த கோபியை கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.